புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரான் ஓதுவோமா. இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், நம்மில் சில பேரு என்னால குரான் ஓத முடியலையே, தெரியலையே, நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும், நமக்கு வயதாகி விட்டது, இனிமேல் எப்படி குரான் ஓத கத்துக்க முடியும் என்று மனம் பலர்ந்து விடுபவர்களுக்கும் தான் இன்றைய பாடத்தின் முடிவில் சில அரபி லெட்டர்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பாருங்க, பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க, இன்னைக்கு நம்ம அல் பக்ரால 204 211 வரைக்கும் ஓதலாம். சரிங்களா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ மினன் நாசி, வ மினன் நாசி, ம யுக்ஜிபுக, மை யுக்ஜிபுக, க இப்லுஹு, கௌலுஹு, ஃபிஇல், ஃபில், ஹயாத்தி, இத் இன் யா, ஹயாத்தித் துன்யா, வ யு இஷ் ஹிது இல்லாஹ, வ யுஷ் ஹிதுல்லாஹ, அலா அலா, மா ஃபி மா ஃபி, க இல் பிஹி, கல்பிஹி, வஹுவ வஹுவ, அல இது இல் ஹிசா இம்ம, வஹுவ அலதுல் ஹிசாம, ஹிசாம, வ இதா, வ இதா, த வ இல் லா, தவல்லா, ச ஆ, ச ஆ, ஃபி இல், அ இர் தி, ஃபில் அர்தி, லி யூ இஃப் சி த ஃபி இ ஹா, லி யுஃப் சி த ஃபீஹா, வ யு இஹ் லி க இல் ஹ இர் ஃப, வ யுஹ்லிகல் ஹர்ஸ, வ இன்ன இஸ் இல்ல, வன் நஸ்ல. முடிக்கிறோம். சரிங்களா? வ இல் லாஹு, வல்லாஹு, லா லா, யு ஹி இப்பு இல்ல, லா யுஹிப்புல் ஃபசாயித், ஃபசாத், வ இதா, வ இதா, கி இல, கீல, லஹு இத் த கி இல் லாஹ, லஹுத் தகில்லாஹ, அஹத இத் ஹு இல்ல, அஹதத் ஹுல், இஸ் ஜத்து, இஸ் ஜத்து, பி இல் இஸ், பி இல் பில், இஸ்மி, இஸ்மி, ஃபஹ இஸ்புஹு, ஃபஹஸ்புஹு, ஜஹஇம், ஜஹன்னம், வ ல பி இக்ஸஇல் மிஹாயித், வ லபிக்ஸல் மிஹாத், மிஹாத். இங்கே நம்ம முடிக்கலைன்னா இங்கே முடிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே முடிக்காமல் ஓதுனா ஜஹன்னமு வ லபிக்ஸல் மிஹாத், வ மின இன் நாசி, வ மினன் நாசி, ம ய இஷ்ரி இ, மை யஷ்ரி, ந இஃப்ஸஹு இப், நஃப்ஸஹுப், திகாஅ, திகாஅ, ம இர்தா தி இல் லாயிஹ், மர்தாத்தில்லாஹ், வ இல்லாஹு, வல்லாஹு,
ர உ இவ் ஃபும்ம. ஏன்னா இங்கே இம்மு குறி போட்டாங்கல்ல, அப்போ இங்கே ஃபும்முன்னு படிச்சுக்கோ. ஃபுன்னுன்னு இல்லாமல் ஃபும்முன்னு ஒதிக்கிறோம். சரிங்களா? அப்போ வல்லாஹு ர உ ஃபும்ம பி இல் பில் இ பா இத் இபாத யா அ இ யு ஹ இல் லதீன யா ஐயுஹல்லதீன ஆமனு இத் ஆமனுத் ஹுலு இவ் ஹுலுவ் ஃபி இஸ் சி இல் மீ ஃபிஸ் சில்மி க க இஃப் ஃப தன் கஃப தன் வலா வலா த இத்த பி உ இவ் தத்தபிஊவ் ஹு து வா தி இஷ் ஷ இ தா இன்ன ஹுதுவாதிஷ் ஷைத்தான் இ இன்னஹு இன்னஹு லகு இம்லக்கும் அது இவ் உம் மு பி இன்ன அதுவும் முபீன் ஃப இன் ஃப இன் ஜ ல இல் து இம் சேர்த்துக்கிறோம். ஃப இன் ஜ ல இல் ஜலல் தும் மி இம் மிம். ஏன்னா இந்த இன்னுக்கிட்ட எம் கொடுத்துட்டாங்க, இம்மு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம இதை மா இல்லை, அதனால மிம்முன்னு சொல்லிக்கிறோம். அப்போ ஃப இன் ஜலல் தும் மிம் ப இக் தி பக்தி மா ஜா அ இத் கு மு இல்ல மா ஜா அத் கு முல் ப இ நாத்து பை. பாருங்க, பை நாத்து ஃப இக் ல மு இவ் ஃபக்லமூவ் அ இன் ந இல் லாக அந்நல்லாக. இங்கே ஏன் இவ்வ நம்ம இழுத்தோன்னு சொன்னால் அதுக்கு கூட பாருங்களேன் அலிஃபு போட்டு அலை மாதிரி போட்டுட்டாங்களே, அதனால தான் 4 விரல் அளவுக்கு நம்ம நீட்டணும்ல, அதனால தான் இந்த இடத்துல நான் நீட்டி சொன்னேன் இவ்வுன்னுட்டு. ஃப ஃப ல மூவ் அ இன் ந இல் லாக அந்நல்லாக அ ஜி இ زن عزيز حكيم حكيم ها إلا هل يا ينظرون ينظرون إلا إلا இ ஏன்னா 2 புள்ளி வச்ச எழுத்து ஒன்றா வராது, அதனால இந்த இது என்ன விட்டுட்டு ஆ இ யா இக் தி ய ஹூ மு இல் லா ஹூ ஐ யஹ் தி ய ஹூ முல்லாஹு ஃபி இ ஃபி து ல லிம் இங்கே சேர்க்கிறோம். து ல லிம் மி ந இல் மினல் க மாமி கமாமி வ இல் வல் மலாயிகத்து மலாயிகத்து வ குதிய இல் வ குதியல் அ இம் இர் அம்ர வ இல இல் லாஹி வ இலல்லாஹி து இர் ஜ உ இல் துர்ஜவுல் உ மு இவ் இர் உமூர் ச இல் சல் ப நி ஈ. இங்கேயும் ஏன் ஈயை நம்ம இது இழுக்கிறோம், இங்கே அலப்போல வந்திருக்கிறனால பனி இ இஸ் ரா இ ல இஸ்ரா ஈல க இம் கம் ஆ த இ நாஹு இம்மா ஆதைநாஹும் மி இன் மின் ஆ ய
திம்ம. ஏன்னா எம்மு குறி வந்துருச்சு. அப்போ ஆ ய திம்ம. ப இ இ ந இத்து முடிச்சிங்கன்னா பைனத்துன்னு முடிக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் முடிக்கலன்னு சொன்னால் பையினத்தின். பையினத்தின். வ ம இ யு ப இ இல்ல. மை யுபதில் நி இக் ம த இல்லாஹி. நிக்மத்தல்லாஹி. மி இம் என எம்மு குறி. மி இம் மிம். ப இக் தி மா பக்தி மா. ஜா அ இத் ஹு ஜா அத் ஹு. ஃப இ இன் ந இல்லாஹ ஃப இன்னல்லாஹ. ஷ தி இ து இல் ஷதீதுல். இ கா இப் இகாப். சதக்கல்லாஹுல் அதீம். இதுக்கு பேர் நூன்னு. இதுக்கு மேலே குறி கீழே குறி அதை வச்சு நம்ம ஓதுவோம். சரிங்களா? இந்த மாதிரி நூனுக்கு மேலே ஒரு குறி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேப் என்னால் கரெக்டாக கொடுக்க முடியல வீடியோவில். அந்த மாதிரி வந்தாக்க இன்னுன்னு படிச்சுக்கிறோம். நம்ம நேற்று பார்த்ததில் தமிழில் நம்ம படித்தது போல் பாவுக்கு கீழே ஒரு புள்ளி வந்தாக்க பான்னு படித்தோம். இப்போ அதே பாவுக்கு மேலே ஒரு புள்ளி வந்துச்சுன்னா நானு படிக்கிறோம். சரிங்களா? அதுக்கு மேலே ஒரு கோடு வந்திருக்கு, அதனால் வேண்டி நான் ஆக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒரு புள்ளி வந்து ஒரு கோடு வந்திருக்கு, கூட ஒரு அலிஃப் வந்ததுனால நான் சொல்கிறோம். இதுவும் நான் தான். பாருங்கள், மேலே ஒரு புள்ளி வந்து ஒரு கோடு வந்துச்சுன்னா நான், அது கூட ஒரு கமா மாதிரி மேலே பெருசாக வந்துச்சுன்னா நான். இது மேலே ஒரு புள்ளி வந்து கீழே ஒரு கோடு வந்ததுனால நீ. இங்கே மேலே ஒரு புள்ளி வந்து கொக்கி மாதிரி வந்துச்சுன்னா நோ. இங்கே மேலே ஒரு புள்ளி வந்து 2 கோடு மேலே வந்திருக்கு, அலிஃபோட இருந்தாலும் இது நன்னு. இங்கே மேலே ஒரு புள்ளி வந்து கீழே 2 கோடு வந்திருக்கிறதுனால நின்ன. இங்கே மேலே ஒரு புள்ளி வந்து அந்த கொக்கி மாதிரி இருக்கிறதுல ஆப்போசிட்டில் வருது, அதனால் வேண்டி நுண்ண. இங்கே மேலே ஒரு புள்ளி வந்து ஒரு கொக்கி வந்திருக்கு, அப்போ நோ. ஆனால் அதுக்கு பக்கத்தில் வாவும் ஒரு அலிஃபும் வந்திருக்கு, ஆனால் அதுக்கு மேலேயும் கீழேயும் எந்த குறியும் இல்லாததுனால அது கணக்கில் இல்லை, அப்போ இது நோ தான். இப்போ பாருங்கள், இங்கே மேலே ஒரு புள்ளி வந்து ஒரு கோடும் மேலே வந்திருக்கு, அப்போ நான். பக்கத்தில் வா வந்து மேலே புள்ளி வந்திருக்கிறனால இவ்வ, அப்போ நவ்வ. இங்கே கருப்பு கலரில் ஒரு குட்டி கோடு மாதிரி வந்துட்டு மேலே ஒரு புள்ளி வந்து கீழே ஒரு கோடு வர்றதுனால இது நீ தான். அதே போல் இந்த பிங்க் கலரில் ஒரு இது இருக்குல்ல, அது யா, ஆனால் புள்ளி இல்லாததுனால அது கணக்கில் இல்லை, அப்போ இது நீ மட்டும்தான். இங்கே நம்ம முன்ன எழுத்து பார்த்த மாதிரியே தான் நான் ஒரு கோடு மாதிரி வந்து மேலே ஒரு புள்ளி வந்து மேலே ஒரு கோடு வந்திருக்கு, அப்போ நான். ஆனால் பக்கத்தில் ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு மேலே ஒரு குறி வந்துருச்சு, அப்போ அது ஈ, அப்போ நை.